முதல் 3 காரின் தானங்களையும் அவதானித்து 4வது காரின் தானத்தை காண்க என்பதுதான் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், பொதுவாக வாகன இலக்கங்களில் ஆங்கில எழுத்துக்களும் அதே போல இலக்கங்களும் தரப்பட்டிருக்கு. ஆங்கில எழுத்தின் இலக்கம் என்ன என்பதுதான் இங்கே கேள்வி. எச்ச நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 8வது எழுத்துல வரும் 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி தந்திருக்காங்க. ஜி உங்களுக்கு தெரியும் ஆங்கில எழுத்துல 7 வரும். ஆனால் இவங்க தந்திருக்காங்க 6. ஸோ இதில் என்ன செய்யுதுன்னா 1 குறையிற மாதிரி தந்திருக்காங்க. அடுத்த எஃப் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஆங்கில நம்ம எழுத்துல பார்க்கும்போது எஃப் 6வது எழுத்து வருது. ஆனால் இங்கே 7 வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன செஞ்சிருக்காங்க, 1 கூட்டியிருக்காங்க. இது ஒரு மெதட்டில் வர மாதிரி இருக்குது. அப்போ ஆங்கிலத்தில் வரக்கூடிய எஃப்க்கு வரக்கூடிய எழுத்து 6, அது உங்களுக்கு தெரியும், அதே தானத்தில் வருது. ஜிக்கு வரக்கூடிய எழுத்து 7ஆக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், முதலாவது 1 குறைக்கணும். அப்போ 1 குறைச்சா திரும்பவும் 6 வரப்போகுது. ஹெச் என்பது நம்ம பார்த்தோம்னா 8. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், 1 கூட்ட வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கம் 9 இலக்கம். இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.